கள்ளசாராயம் குடிச்சு இறந்து போனா 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அதை விட மிக மோசம் சொன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் கரூருக்கே வந்தார்கள். கரூருக்கு வந்த உடனேயே மிகப்பெரிய நெருக்கடி. 12 மணிக்கு வருகிறான்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்தார். நெருக்கடியில சிக்கி தவித்து இறந்து போனவர்கள் 41 பேர்கள் 41 பேர்கள் சிக்கி தவித்த இறந்து போனார்கள். இரவோடு இரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கரூருக்கு வந்து இன்னும் அந்த 41 பேருக்கும் போஸ்ட்மார்டம் பண்ணி விடியற் காலை 5 மணிக்கெல்லாம் அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டார். காரணம் மிகப்பெரிய பிரச்சனை வரும் என்று எதிர்பார்த்து மிகப்பெரிய கூட்டம் வரும், தமிழ்நாட்டில் போராட்டம் வரும், ஆகிய தாக்கு பிடிக்க முடியாது என்பதற்காக முதலமைச்சர் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணினார். அது யாரை காப்பாற்றுவதற்கு? அந்த விஷயம் எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா, அவர் வெற்றி கழகத்தின் தலைவர் கரூருக்கு வருகிறார். வருகிற பொழுதே 10 ரூபாய் பாட்டிலுக்கு டாஸ்மாக்ல 10 ரூபாய் பாட்டிலுக்குன்னு ஒரு பாட்டு படிக்கிறார். 10 ரூபாய் பாட்டிலுக்கு நம்மளுக்கு தெரியுங்களா? டாஸ்மாக்ல 10 ரூபாய்க்கு கமிஷன் வாங்குறாங்க. அந்த கமிஷன் யாருக்கு போகுது என்பது தெரியும். ஆக இதையெல்லாம் வைத்துக் கொண்டு அந்த கமிஷன் அதை போடும்போது அவர்கள் லைட் ஆஃப் பண்றாங்க, போலீஸ் லத்தி சார்ஜ் பண்றாங்க. இறந்து போனது 41 பேர். 3 வயது சிறுமி முதல் 10 வயது சிறுவர் வரை, அவர்கள் வயதான பெண்கள் வரை அந்த கூட்டத்தில் நசுங்கி ஒருவர் மீது ஒருவர் விழுந்து இறந்து 41 இறந்து போனது இந்த நமது தமிழக முதலமைச்சருடைய ஆட்சியில் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி. இந்த தமிழ்நாட்டில் என்னதான் நடக்கும் அப்படிங்கறத இன்னொரு வீடியோ காட்சி முறை பார்க்கலாம். இன்னொரு வீடியோ போடுங்க.